காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கண் திருஷ்டி மாற்றக்கூடிய மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த கண் திருஷ்டி என்பது கூடுதல் பாதிப்பது குழந்தைகளுக்கும் பெண் ஆண் அப்படி அழகான உள்ள பொருட்கள் இதுக்கு எல்லாமே கண்திஷ்டி பாதிக்கும். இந்த கண்திஷ்டி வருவது எப்படின்னா தப்பான சிந்தனைகள் உள்ள கொண்டு சில ஆளுகள் பார்ப்பாருங்க இல்லையா, அதாவது இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, இல்லைன்னா இந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குது நம்மகிட்ட இல்லையே, அந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட பார்க்கும்போது அங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகுது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் கண்திஷ்டிங்கிற பேரில் நமக்கு ஏற்படுது. அது ஏற்படும் போது என்ன பிரச்சனை வரும்னா நமக்கு தளர்ச்சைன்னா அந்த உடம்பு சோஞ்சு போகிறது, கொட்டாவி வர்றது, தலைவலி, அந்த மாதிரி ஒரு டயர்டு, அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போ அது மாறக்கூடிய மந்திரம் தான் நம்ம சொல்ல போகிறது. இது காளியோட காயத்ரி மந்திரம் தான். இது யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். காளி வழிபாடு பண்ணுறவங்களும் இந்த காயத்ரி மந்திரம் யூஸ் பண்ணி வரலாம். இது செய்ய வேண்டிய முறை, அதாவது கண்திஷ்டிக்கு செய்ய வேண்டிய முறை எப்படின்னா ஒரு 15 குருமிளகு எடுத்துக்கோங்க. கையில் குருமிளகு எடுத்து, குருமிளகு மட்டும் போதும், வேற ஒன்றும் வேணும் தேவையில்லை. இந்த குருமிளகு மட்டும் எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு 16 முறை சொல்லிட்டு கையில் வச்சு ஒரு 16 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதை யாருக்கு திருஷ்டியோ இல்லைன்னா எந்த பொருளுக்கு திருஷ்டியோ அந்த பொருளை சுற்றிட்டு அதை அடுப்பில் போடுறது. அந்த குருமிளகை அடுப்பு போட முடியலன்னா, அதாவது நீர் தண்ணி ஒழுகுற தண்ணி இல்லையா, அதாவது ஒழுகுற நதின்னு என்ன சொல்கிறது, ஆறில் போடலாம். நமக்கு இல்லைன்னா தீயிலே போடலாம், அதானே சுலபம். அடுப்பிலே போட்டுக்கலாம் இல்லையா, அப்படி போட்டுக்கலாம். காலையை பண்ணி வரவங்களுக்கு இந்த மந்திரத்தை சாயந்தரமும் காலையிலையும் சாயந்தரமும் 108 முறை சொல்லி வந்தாலும் காளியோட கடாட்சம் கிடைக்கும், தீய சக்திகள் விலகிவிடும். மந்திரம் சுலபமான மந்திரம் தான், யாருக்கு வேணும்னு சொல்லலாம். மந்திரம் இதை பாருங்க. ஓம் ருத்ரசுதாயே வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ காளி பிரச்சோதயா. இதுதான் மந்திரம். இனி ஒரு முறை கூட சொல்லித்தரேங்க. ஓம் ருத்ரசுதாயே வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ காளி பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கண் திருஷ்டி மாறுறக்கா இருந்தாலும் சரி, காளி வழிபாடுலையாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் ஈஸ்வர கடாட்சம் நிற்கிறக்கும் இந்த மந்திரம் நமக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.